வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 9ஆம் திகதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். தவறான பாதையில் பயணிக்கும் அரசு எச்சரிக்கிறார் அத்துரலிய ரத்ன தேரர். நல்லாட்சியை உருவாக்கியது இதற்காகவல்ல என்றும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளிலும் சர்வதேச உடன்படிக்கைகள் விடயத்திலும் மிகவும் மோசமான கொள்கைகளை அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது. தேசிய அரசாங்கத்தினுள் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லாது போயுள்ளன. எனவே இந்த அரசாங்கத்தின் மீது இனியும் நம்பிக்கை வைக்க முடியாது என தேசிய மகா சபையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 4 லட்சம் பேர் குடிநீரின்றி தவிப்பு, வடக்கு கிழக்கில் வறட்சியால் கடும் அவலம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 11 மாவட்டங்களில் வாழும் 2,43,683 குடும்பங்களைச் சேர்ந்த 8,49,752 பேர் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று இன மதவாதத்தை தூண்டுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் வலியுறுத்துகிறார் வெளிவிவகார அமைச்சர் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டும் வகையில் யார் செயற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும். எமது நல்லாட்சி அரசாங்கமானது ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு வருகின்றது. நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்தும் பொறுப்பு போலீசாருக்கும் நீதிமன்றத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது இந்த துறைகளின் கடமையாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. முஸ்லிம் கடைகளுக்கு தீ வைத்த சந்தேக நபர் போலீசாரால் கைது, பின்னணி நோக்கம் குறித்து போலீசார் விசாரணை என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. மகரகம நுகேகொடை பகுதியில் அண்மைய நாட்களில் பதிவான முஸ்லிம் கடைகள் தீக்கிரையான சம்பவங்கள் அனைத்தும் நாசகார செயல்கள் என உறுதியாகியுள்ளதுடன் அச்சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர வடமாகாண சபை விவகாரம் தொடர்பில் முதல்வர் சிவியின் நகர்வு சரியானதாகும், எனக்கு பேச தார்மீக உரிமை உண்டு என்கிறார் மனு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண சபை விவகாரம் தொடர்பில் முதல்வர் சிவி விக்னேஸ்வரனின் நகர்வு சரியானது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சருமான மனோ கணேசன் கூறியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்திற்கு ஆதரவு, இலங்கையின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை முன்முனைப்பில் இணைந்து கொள்வதாக இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானத்தை நியாயப்படுத்தி இருக்கும் வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க 3000 முதல் 5000 பழமை வாய்ந்த கப்பல் போக்குவரத்து மார்க்கத்துக்கு சீனாவின் முதலீடு இலங்கையில் புத்துயிர் அளித்து வருகின்றது என்று தெரிவித்திருப்பதாக தி ஹிந்து பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ராணுவத்தை களமிறக்கும் நிலைமை ஏற்படும், ஜனாதிபதி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இனவாத செயற்பாடுகள் சமகால அரசாங்கத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. திருமுருகன் காந்தியை விடுவிக்க கோரி யாழ் பஸ் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிலான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் புகைப்படத்துடனும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்வை நடத்த முயன்றமைக்காக கைது செய்யப்பட்ட மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய கோரி யாழ் மத்திய பஸ் நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. முன்னாள் ராணுவ தளபதியிடம் 3 மணி நேர விசாரணை என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் தயா ரத்நாயக்கவிடம் 3 மணித்தியாலத்திற்கு மேலாக வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக
பாரிய லஞ்ச ஊழல்களை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. 10 அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அரசாங்கத்தின் 10 முக்கிய அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து தமது நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி வடக்கு அமைச்சர்கள் விவகாரம் கூட்டமைப்பு எம்பிக்களுடன் பேசிய முடிவு தலைவர் சம்பந்தன் தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு மாகாண அமைச்சர்கள் மீதான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை அறிக்கை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேச வேண்டும். அதன்போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்க்கமான முடிவை நாம் எடுக்க முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு என்ற தலைப்பிலான செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு மாகாண அமைச்சர்கள் மீதான விசாரணை அறிக்கை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் எவரும் கருத்து வெளியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மஹிந்தவுக்கு உதவிய பாதாள குழுக்களின் விவரங்கள் என்னிடம் விரைவில் வெளியிடுவேன் என முஜிபுர் ரஹ்மான் எம்பி மிரட்டல் என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. மஹிந்த அணியினர் அதிகம் துள்ளினால் அவர்களுக்கு உதவிய மற்றும் காடைத்தனத்தில் ஈடுபட்ட பாதாள உலக குழுவினரின் பெயர் பட்டியலை வெளியிடப் போவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர காணாமல் போன படையினர் குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டுமாம், மஹிந்த அணியின் கோரிக்கை இது என்ற தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அலுவலகம் அமைக்கப்படுமாக இருந்தால் காணாமல் போன படையினர் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மஹிந்த அணி கூறியுள்ளதாக அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பஸ் சாரதிகள் மோதல் வவுனியாவில் பதற்றம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. வவுனியா பஸ் நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் சாரதிகள் மற்றும் தனியார் பஸ் சாரதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவங்களை அடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி அவதன் தஹா ஹத்ர தஹஸ் ஹயசிய பனஸ் பஹக் தவமக் கந்த உருவல என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட 14,655 பேர் இன்னமும் முகாம்களில் என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி 14,655 flood and landslide victims still in camps என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 14,655 பேர் இன்னமும் முகாம்களில் தங்கியுள்ளனர் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதனை இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தியாகவும் நாம் பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நல்லிணக்கம் வாய்ப்பேச்சளவில் அன்றி செயற்பாட்டில் இடம்பெறவில்லை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமானது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்து வருகின்ற போதிலும் நடைமுறையில் அதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு விரைவுபடுத்தப்படுகின்றன என்பது தொடர்பில் பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது. அரசாங்கத்தின் நல்லிணக்க செயற்பாடுகள் வெறும் வாய்ப்பேச்சளவில் இருக்கின்றதே தவிர நடைமுறையில் எத்தகைய செயற்பாடு இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுப்பப்படுகின்றது. சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் வெளிநாடுகளின் பிரதிநிதிகளை சந்திக்கும் அரசாங்க உயர் மட்டத்தினர் நல்லாட்சி அரசாங்கமானது நல்லிணக்க செயற்பாட்டில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வருகின்றது என்று கூறி வருகின்றனர். ஆனால் உள்நாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்க உயர் மட்டத்தினர் இதற்கு நேர் எதிர்மாறான கருத்துக்களை தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம்.
பூமியை பாதுகாப்பதில் விலகி நிற்கும் அமெரிக்கா என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பாக குறிப்பாக கார்பன் வெளியேற்றம் உட்பட பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் அதிகரித்து வருவதாலேயே பூமியில் வெப்பநிலை உயர்வடைந்து காலநிலை மாற்றம் வேகமாக ஏற்படுவதாகவும் அதனால் உலக நாடுகள் ஒன்றுபட்டு நடவடிக்கை எடுப்பது மனித குலத்தின் இருப்புக்கு அவசிய தேவையாக மேலெழுந்து கொண்டிருக்கின்றது எனவும் விழிப்புணர்வும் கருத்தொருமைப்பாடும் முன்னொருபோதும் இல்லாத வகையில் ஏற்பட்டிருக்கும் நிலையில் உலக வல்லரசான அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் காலநிலை தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கையில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவித்திருப்பது கவலையையும் விசனத்திற்குரியதும் ஆகும். ஆனால் பாரிஸ் உடன்படிக்கையில் இருந்து வெளியேறப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருப்பது ஆச்சரியமான விடயம் அல்ல எனவும் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். பூமி வெப்பமடைந்து வருவதாக கூறப்படுவது சீனாவினால் கண்டுபிடிக்கப்பட்ட கேலிக்கூத்தான கட்டுக்கதை என்ற கருத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் பசுமை குடில் வாயு வெளியேற்றத்திற்கு அமெரிக்காவின் பங்களிப்பு பாரியது ஒன்று என்ற அபிப்பிராயத்தை உலகம் கொண்டிருக்கின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். நீதியை வழங்குவதை நோக்கி பயணிக்காத இலங்கை அரசின் அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்த குற்றங்கள் குறித்த விவகாரத்தை இலங்கை அரசு எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதை இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் அணுகுமுறைகள் சந்தேகத்திற்கிடமின்றி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு சமாந்திரமாக பயணிக்கவில்லை. இலங்கையின் பெரும்பான்மை மக்களையே மனதில் வைத்து அவர்களின் வாக்குகளில் செயற்படும் அரசு அவர்களை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. அதேபோன்று இலங்கை இராணுவத்துடன் முரண்பட்டு நிற்பதற்கும் விரும்பவில்லை என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் ஊவா மாகாணத்தில் தமிழ் கல்வியை முன்னேற்றுவதே நோக்கம், தடைகளை தகர்த்து பணியை முன்னெடுப்பேன், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆசிரிய சமூகத்திற்கு தோள் கொடுத்து செயற்படுவேன் என்கிறார் மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் வடகொரியா எதிரி நாடுகளின் கப்பல்களை சென்று தாக்கக்கூடிய அநேக ஏவுகணைகளை ஏவி பரிசோதனை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த ஏவுகணை பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று விபத்துக்குள்ளான மியான்மர் விமானத்தில் பயணித்தவர்களின் சடலங்கள் மீட்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்தமான் கடலில் விழுந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை விபத்துக்குள்ளான மியான்மர் ராணுவ விமானத்தில் பயணித்தவர்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஈராக்கிய மோசுல் நகரை விட்டு வெளியேறும் போது 231 பொதுமக்களை கொன்ற IS தீவிரவாதிகள் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. IS தீவிரவாதிகள் கடந்த 2 வாரத்திற்கு மேற்பட்ட கால பகுதியில் ஈராக்கிய மொசுல் நகரில் இருந்து வெளியேறும் போது 231 பொதுமக்களை கொன்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இந்திய செய்திகள் பக்கத்தில் திருமுருகன் காந்தி மீது குண்டர் சட்டம் ஐநாவில் ஒலித்தது எதிர்ப்பு குரல்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் 3 உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழகத்திற்கு தகுதியான தலைமை தினகரன் மட்டுமே என்ற தலைப்பிலான செய்தியும் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழகத்தில் தலைமை தாங்குவதற்கு தகுதியான தலைவர் டிடிவி தினகரன் தான் என அதிமுக அம்மா அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி,
வடக்கு கிழக்குக்கு கூட்டாட்சி வழங்க அமெரிக்கா சதி திட்டம் இலங்கையில் செயற்கையாக பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என்று உதயகமன்பில குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். வன்முறை நீடித்தால் GSP+ மீள பறிபோகும், ஜெர்மன் தூதுவர் ஜான் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். GSP சலுகை பறிபோகும், இலங்கைக்கு எச்சரிக்கை, சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துமீறல்களே காரணம், ஜெர்மன் நாட்டு தூதுவர் ஜான் ஆட்கே அபாய மணி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், ஏற்கனவே 75 ரூபாவாக இருந்த இறக்குமதி மீன்களுக்கான வரியானது 50 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சீனிக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் நுகரக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக காணப்படும் சீனியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையானது அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத பொருளாதாரத்தினை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம், தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு விடயத்தில் தீர்வு திட்டம் என்பது செயல் வடிவம் பெறவில்லை என்பதை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.